இவர்தான் என் புருஷரு. செல்லம்மாங்கிற இந்த பொண்ண சின்னையாவோட தோட்டத்துல வச்சு விபச்சாரம் பண்ணினியா இல்லையா? பண்ணையா? என்ன சொல்றீங்க? வேலை சொல்றா, சொல்லு. எத்தனை நாளா இந்த பொண்ணை வச்சு விபச்சாரம் பண்ணிட்டு இருக்க? சொல்லு. ரொம்ப நாளாவே இந்த பொண்ணை வச்சு விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மா, வேலையா? போலீஸ்காரங்க அடிச்சு போட்டாங்கன்னு பழிய போட்டுட்டு இல்லையா? நான் விபச்சாரி இல்லையா, சம்சாரியா? சம்சாரி. அதோ என் புருஷரு அங்க உட்கார்ந்திருக்காரு பாத்தியாடா, அவர் கூட தான் நான் குடும்பம் நடத்துறேன். ஏ பொண்ணு, உன் ஊரு கண்ணமன் ஊர் தானே? அந்த ஊருக்காக உன்னை அர்ப்பணிச்சிட்டல? ஆமாங்க மாமா. விபச்சாரி, பணத்துக்காக 10 பேர் கூட படுக்கிறவ, எல்லாரும் முன்னாலையும் கோவில் விழாவில தலங்க கட்டி ஆடுறவ, நீ என்ன மாமான்னு கூப்பிடுறியா? நாக்க வெட்டிடுவேன். என் புள்ள உனக்கு புருஷனா? ஆமாங்க. அம்மனுக்கு படைச்ச பலாரும் கெட்டு போச்சுன்னா கூட அத கண்ண ஊத்திக்கிட்டு சாப்பிடுறவையா நானு. அந்த அம்மா மேல சத்தியம் செஞ்சு சொல்றேன். இந்த ஐயா எங்க ஊருக்கு வந்து எங்க சாமி முன்னால, எங்க ஆளுங்க முன்னால என்ன கல்யாணம் பண்ணி இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்தாரியா. என்னடி அதிகம் பேசுற? நீ நடத்த கட்டவ, பணத்துக்காக 10 பேர் கூட படுக்கிறவ. அப்படி சொல்லாதீங்க ஐயா. ஐயா, இந்த மோதிரத்தை பாத்தீங்களா? இவர் எங்க ஊருக்கு வந்து என்ன கல்யாணம் கட்டிக்கிட்டப்போ என் விரல்ல போட்டாரியா. ஏண்டா, இந்த மோதிரம் உன்னதுதானே? என்னதான்? பின்ன இவ கைக்கு எப்படி வந்தது? பேசுங்க ஐயா. ஐயா பேசுங்க. பேசுங்க ஐயா, பேசுங்க. ஏய் வேலையா, அன்னைக்கு சேத்துல என் ஜீப் மாட்டிக்கிட்டப்போ என்னோட மோதிரத்தை கழட்டி உங்ககிட்ட கொடுத்தேன். அது இவகிட்ட எப்படிடா வந்துச்சு? ஐயா, ரொம்ப நாளா இவன் மேல இருந்த ஆசையினால நீங்க கொடுத்த மோதிரத்தை இவகிட்ட கொண்டு போய் சொல்றீங்க. உங்களை பெத்த ஐயாவா நினைச்சிட்டு இருந்தேனே, ஏன் இப்படி சொல்றீங்க? என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே. உங்களுக்கு தொந்தரவு கொடுத்ததுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. இந்த பொண்ணை எங்க கிட்ட விட்டுருங்க. விபச்சாரம் பண்ணதா இவன் மேல கேஸ போட்டு லாக்அப்ல இவ கதையை நாங்க முடிச்சிடுறோம். என்ன சொல்றீங்க? வேண்டாம். நாடு இப்ப இருக்கிற நிலைமையில இந்த பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாம். அவங்க ஊருக்கு சொல்லி அனுப்புங்க, வந்து கூட்டிட்டு போவாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சரியா சொன்ன. ஏய், இன்னொரு தடவை இந்த ஊருக்கு வந்து இந்த மாதிரி நடந்துகிட்ட உன்னை நாங்க உயிரோட விட மாட்டோம். புரிஞ்சுதா? போங்க போங்க. அம்மா, செல்லம்மா. ஆமா ஆமா ஆமா, அந்த இடத்துல நான் அப்படி சொல்லலைன்னா அவங்க உன்னை கொண்டு இருப்பாங்க, அடிச்சே கொண்டு இருப்பாங்க, என்னையும் கொண்டு இருப்பாங்க. நான் செத்து போனாலும் பரவாயில்ல, பாவம் வாழ்க்கைனா என்னன்னு தெரியாத நீ சாக கூடாதுன்னு தான் போய் சொன்னம்மா. அம்மா, என்ன மன்னிச்சிருமா, சமைச்சிடாத தாய், என்ன மன்னிச்சிரு தாய். செல்லம்மா, செல்லம்மா, அவங்க எல்லாம் உன்னை விபச்சாரி, நடத்த கட்டவன்னு பழி சுமத்துறாங்க. அதெல்லாம் பொய் நிரூபிக்கிறதுக்காக தான் உன்னை பஞ்சாயத்துக்கு வர சொன்னேன். கூப்பிட்டு அனுப்பிச்சீங்க. எதுக்கு?
என்ன விபச்சாரின்னு கலக்கப்படுத்துறதுக்காக, வேலையாவுக்கும் எனக்கும் தகாத உறவுன்னு சொல்றதுக்காக, நீங்க மோதிரம் போட்டு போடலன்னு சொல்றதுக்காக. அட போங்கய்யா. எங்க இடத்துல நான் பிறந்தப்பவே என் பழப்பு நாய் பழப்பாகும்னு எனக்கு தெரியும்யா. என் கர்மையா. என்ன விடுங்கய்யா, நான் செத்து தலையிறேன். அட கையெடுங்கய்யா. உங்களை நம்பி என்ன ஒப்படைச்சேனே. ஐயா, எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? எனக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு எங்க ஊர்க்காரங்களுக்கு சொல்லாதீங்க. எங்க அம்மா மேலையும் எங்க இடத்து சாமி மேலையும் காரி துப்புவாங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். எனக்கு இந்த உதவியை செய்யுங்க. பைத்தியக்காரி. குடும்ப கௌரவத்துக்காக தான் வாயை மூடிட்டு இருந்தேனே தவிர உன்னை கைவிடுறதுக்காக இல்ல. எல்லாரோட சம்மதத்தோட தான் வந்திருக்கேன். நாளைக்கு பொழுது விடிஞ்சதும் உன்னை கூட்டிட்டு போறேன். உண்மைதான் செல்லம்மா, நான் சொல்றத நம்பு. இத கட்டிக்க செல்லம்மா. என்னடி அப்படி பயப்படுற? போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பாம இங்கே ஏன் கூட்டிட்டு வந்தேன்னா, இந்த புடவைய கட்டிட்டு பூவை வச்சுக்க. உங்க தம்பியோட பொஞ்சாதீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும்டி. நான் தின்ன எச்சல் தட்டுல எத்தனை தடவை அவன் தின்னு இருக்கிறான், அவன் படுத்த படுக்கையில எத்தனை தடவை நான் படுத்திருக்கிறேன். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அத்ததை நான் பாத்துக்கிறேன். வந்து பாடு. உன் பொண்டாட்டி உன்னை நினைச்சு 5 நிமிஷம் கண்ண மூடிட்டு உன் தம்பியோட படுத்தா நீ ஏத்துப்பியா? நாயங்களா, நீங்க மனுஷங்கள் இல்லடா, வெறி பிடிச்ச மிருகங்க. உங்களுக்கு பொண்ணுங்க தேவையில்லடா. ஒரு கொம்புக்கு புடவை கட்டா கூட விட மாட்டீங்க. தாய்க்கும் சாரத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. உங்க மேல தப்பு இல்லடா, உங்க மேல தப்பு இல்ல. நீங்க ஒருத்தனுக்கு பொறுத்திருக்க மாட்டீங்க. என்னடி சொன்ன?
செல்லம்மா. வேலையா தப்பு அவங்களது இல்லடா, உன்னோடது. உன்னோடதுதான். அவங்க தப்பு செய்யறாங்கன்னு கண்ணால பார்த்தும் கூட அந்த தப்பை தட்டி கேட்காம கோழையாட்ட இருந்த பாரு, அதுதான்டா நீ செஞ்ச தப்பு. நம்ம இனத்துக்கு யாரும் துரோகம் செய்யறது கிடையாது, நம்ம இனத்தை யாரும் அழிக்கிறதும் கிடையாது. நாம தான் நம்ம இனத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கோம். நாம இதே மாதிரி கையை கட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும், கோழைங்க மாதிரி பேசாம இருக்கிற வரைக்கும், குழந்தைங்க மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு விடிவுங்கிறதும் கிடையாது, நாம முன்னுக்கும் வர முடியாது. இப்ப கூட நாம எல்லாரும் அமைதியா இருந்தா செல்லம்மா அனாதை ஆயிடுவா, அவ பணம் கூட அனாதை பணம் ஆயிடும். செல்லம்மா அனாதை இல்ல, அவ பொண்ணு கூட அனாதை இல்ல. அவளுக்கு ஒரு வழியை காட்ட சொல்லி அவங்களையே கேட்கலாம். அவங்க அந்த வழியை காட்டலன்னா நாம அவங்கள ஒரு கை பார்க்கலாம். வாங்கடா வாங்கடா. நீ ஒரு ஆளு எதிர்த்து நிக்கிறதுனால என்ன ஆகும் சுடல? இவங்கள ஒருத்தனும் உன் கூட வர மாட்டாங்க. நீ தனியால் ஆயிடுவ. உன்னை ஜெயில போட்டுருவாங்க, என்ன கொன்னுடுவாங்க. இந்த குழந்தைய யாரும் இல்லாத அனாதை ஆக்கிடுவாங்க சுடல. அதனாலதான் இந்த செல்லம்மாவோட பணத்தை அவங்க அப்பா கிட்டயே சேர்த்துருவோம். என் பேச்சக்க இந்த வீட்டோட மூத்த புள்ளனா வர எலெக்ஷன்ல நான் தான் நிப்பேன். தம்பிக்கு ஒண்ணு அடுத்த எலெக்ஷன்ல பார்க்கலாம். அடுத்த எலெக்ஷன்ல இல்ல, இப்பவும் எப்பவும் நான் தான் நிக்கிறோம். இந்த எலெக்ஷன்ல நீ நின்னா தோத்துருவேன், வெளியால் யாராவது ஜெயிச்சிருவான். ஒரு தடவை நம்ம தொகுதியில நம்ம தோத்து போயிட்டோம்னா இனி எப்பவும் ஜெயிக்க முடியாது. டேய், சீட்டு யார்கிட்ட கொடுத்திருக்காங்க? தங்கபாண்டி கொடுத்திருக்காங்க. பிரிஞ்சிட்டாங்களா? நாம தங்கபாண்டி பக்கமே சேர்ந்துடலாம்டா. வாங்க வாங்க வாங்க. டேய் 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 தங்கபாண்டி, என் பேச்ச கேளுடா. டேய் டேய் கொஞ்சம் நில்றா. உன்னை பெத்தவன் சொல்றேன்டா. இந்த தடவை வீரபாண்டி நிக்கட்டும், அடுத்த தடவை நீ நிக்கலாம். அதெல்லாம் முடியாது. இந்த தடவை எலெக்ஷன்ல நான் தான் நிப்பேன். வேணும்னா அடுத்த எலெக்ஷன்ல அவனை நிக்க சொல்லுங்க. டேய் டேய் நான் சொல்றேன்டா. நீங்க இல்ல, அந்த கடவுளை சொன்னாலும் கேட்க மாட்டேன். பாத்தீங்களா, உங்களையே எதிர்த்து பேசலாம். சரி சரிடா, என் பேச்ச நீ கேட்கலன்னா இனி உனக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. வெளிய போன்னு சொல்றீங்களா? இது எப்போ தெரியும்? இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் இதோ என் பொண்டாட்டி பிள்ளைகளை ரெடியா இருக்க சொல்லிருக்கேன். வாங்க வாடி, வாங்கடா. சோத்துக்கு வழி இல்லாம சுத்திக்கிட்டு இருந்த பரதேசி என் பிள்ளைகளை பத்தி கேவலமா பேசுறானா? அந்த செல்லம்மாவை என் பசங்க 2 பேரும் ஏமாத்தி அவளை கொலை பண்ணிட்டாங்கன்னு ஊர் முழுக்க பரப்புறானா? அவனுக்கு அவ்வளவு தைரியமா? பார்க்கலாம். இந்த ஊர்ல அவனுக்கு மதிப்பு இருக்கா, எனக்கு மதிப்பு இருக்கான்னு. டேய், அந்த சொடலையாண்டி இழுத்துக்கிட்டு வந்து ஊருக்கு நடுவுல கட்டி போடுங்க. யாராவது இந்த சொடலையாண்டிக்கு தண்ணி கொடுத்தீங்க கையை வெட்டிடுவேன், சோறு கொடுத்தீங்கன்னா தலையே வெட்டிடுவேன். நான் சொல்றதை மீறி யாராவது நடந்துக்க முயற்சி பண்ணீங்க, குடும்பத்தையே அழிச்சிருவேன். புரிஞ்சுதா? துர்கா, வேணாமா, வேணா, நீ போயிடுமா. வேணாமா, சொன்ன கேளுமா, அவங்க உன்னைய கொன்னுடுவாங்கம்மா. வேணாமா, வேணாம் வேணாம் வேணாம். முளைச்சு 3 இலை விடல, என் பேச்சை கேட்காம நீ அந்த பரதேசிக்கு சோறு ஊற்றுறியா? சிங்கப்பாண்டியை கொலை செய்த குற்றத்திற்காக சுடலையாண்டிக்கு 14 வருடம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறது.
தங்கப்பாண்டி அண்ணன் தங்கப்பாண்டி தங்கப்பாண்டி அண்ணன் தங்கப்பாண்டி அண்ணன் தங்கப்பாண்டி. இத்தனை நாள் எதிர்க்கட்சியில இருந்தவங்களா இப்ப நம்ம பக்கம் வந்திருக்காங்களே, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, மந்திரி பதவி கிடைச்சிருக்குல அதான். நீங்க பதவிக்கு வந்த உடனே கடவுளை மறந்துட்டீங்க பாத்தீங்களா? மக்கள் சேவை மகேசன் சேவைன்னு பெரியவங்க சும்மாவா சொல்லிருக்காங்க. இத பாரு, 3 மணிக்கு நான் மெட்ராஸ் இருந்தாகணும். கிளம்புங்கயா. போங்க 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 எல்லாம் போங்க. ஹாய் டாடி. சீதா, குட் மார்னிங். சீதா இப்ப வந்தா? டாடி, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எப்ப பார்த்தாலும் டென்ஷனா இருக்கீங்க. வருங்கால டாக்டர் நான் சொல்றேன், நீங்க இதே மாதிரி டென்ஷனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிபி வரும், சுகர் வரும், ஏகப்பட்ட பிரச்சனை வரும். நாளைக்கு நீங்க தான் என்னோட முதல் பேஷண்டா இருப்பீங்க. அதனால உடம்ப பாத்துக்கங்க. என்னடா இதெல்லாம்? ஒண்ணும் இல்லையா, நம்ம சின்னம்மா ஏதோ உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா, அதான் இந்த கேசட்ல பேசி அமைச்சிருக்காங்க. அவளுக்கு என்னடா, அவ ஹாஸ்டல்ல ஜாலியா இருக்கா. இதுவும் பேசுவா. கொஞ்சம் இருங்க, இதுல இருக்கிறத முதல்ல கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்க சொல்றத அவங்க கிட்ட போய் சொல்றேன். டாடி, எனக்கு உங்க எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்கு. எப்ப வரேனாலும் வேண்டாம், இங்க நிலைமை சரியில்லைங்கிறீங்க. நீங்க யாரையாவது அனுப்புனா சரி, இல்லனா நானே இங்க வந்துருவேன். சரி, நீ உடனே நம்ம ஆளுங்களோட போய் அவளை அழைச்சிட்டு வா. சின்னம்மா, 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 இது எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு ஐயா உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னாருமா. என்னது? லட்டு, முறுக்கு, அதிரசம் எல்லாம் உங்களுக்காக தான் கொடுத்து அமைச்சிருக்காங்க.